குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 1/4/2024 வின்வின் ட்ரா நம்பர் 763க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 31ஆம் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 884507 884507 அப்படிங்கிறது 31ஆம் ரிசல்ட்டு. இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி 31ஆம் என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 31ஆம் என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய ரிசல்ட்டு 502 பாஸ் ஆயிருந்துச்சு. 502 பாஸ் ஆயிருந்துச்சு. பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 357 பேலன்ஸ் நம்பர். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங். எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்த நம்பர் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்குங்கிறதான் ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங். அதான் கொடுப்பேன். 2-3 கெஸ்ஸிங் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர். இப்போ ரிசல்ட் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 502, பேலன்ஸ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 357. இதில் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்த நம்பர்லேருந்து 1 or 2 நம்பர்ஸ் ரிப்பீட்டட் வரலாம். பேலன்ஸ் நம்பர்லேருந்து 1 or 2 நம்பர்ஸ் ரிப்பீட்டட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கெஸ்ஸிங். அதே மாதிரி பன்னைக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா 502ல் 50 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 357 இதில் பார்த்தோம் அப்படின்னா 7 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 507 இதுலேயும் பேலன்ஸ் நம்பர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 57 இருக்குது. ரிசல்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. இப்போ பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தா 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 507, இதில் 57. நான் அந்த வீடியோ சொல்ல 55 இருக்குது. அதாவது டபுள்ஸ் வந்துச்சுன்னா 55 இல்லாட்டி 99 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் ஃபுல் வின்னிங் நம்பர் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்த பாக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாகவே 507 இருக்குது. 253507. அதனால தான் இப்போ பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி எடுங்க, இல்லை டேரெக்டாகவும் ஒரு சில நாள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் 507 வந்திருக்கும், இல்லாட்டி டேரெக்டாக பார்த்துருந்தாலும் 507. இன்னைக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. ரெகுலராகவே ஃபுல் வின்னிங் தான் கிடைக்குது. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 50 AB பாஸ் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு 507. அதுக்கு அடுத்து தான் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் நம்பர், அதாவது 5 வரலாம், இல்லை அப்படின்னா 9 வரலாம். அப்படின்னா 9 வந்தால் அதை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சில நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ அதில் இதே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்பாட் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. ஜாக்பாட் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 10 ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 1 to 1. இதில் பார்த்தோம் அப்படின்னா 11 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 11 1 to 1 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 891 ரிசல்ட் வந்த பிளேஸ்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 198. இப்போ 891 அப்படிங்கிறது ஆப்போசிட் நம்பர்ஸ்லேருந்து பாஸ் ஆகிருக்கு. அது கீழே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 798 987 798 அப்படிங்கிற ஜாக்பாட் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோன்னா 623ல் பார்த்தோம் அப்படின்னா 627ல் 623 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் 62 பாஸ் ஆகிருக்கு. இப்படி தான் பாஸ் ஆகும். ஜாக்பாட்லேயும் பாஸ் ஆகும், கேரளா லாட்ரிலையும் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு 507 அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங் அதாவது ஏப்ரல் மந்தோட முதல் தேதி. நம்ம ஏப்ரல் 1 அப்படிங்கிறது முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம எந்த மாதிரி இருப்போம் அப்படிங்கிறது நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. நம்ம முட்டாள்கள் இல்லை, நம்மளை யாரும் முட்டாள்களாக ஆக்கணும் அப்படிங்கிற தேவையும் இல்லை. அதனால் நம்ம அதிலேருந்து வின் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி முயற்சி எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ 1ஆம் கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 780500 அப்படின்னு 780500. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் 507 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 507 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 00 இருக்குது, 8 இருக்குது. இப்போ 507 அப்படிங்கிறது ரிசல்ட்டு, பேலன்ஸ் நம்பர் 008. ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் பாருங்கள்.
ரிசல்ட் நம்பரில் 0 இருக்குது, பேலன்ஸ் நம்பரில் 00 இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து 000 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 3 0 இருக்கனால 000, ஏன்னா ஏப்ரல் 1 அதனால் 000 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட் வந்த நம்பரில் 0 இருக்குது, பேலன்ஸ் நம்பரில் 00 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, 5 அகைன் வரலாம், வராமலும் போகலாம். இப்போ 6 வந்து 2 நாள் பாஸ் ஆகிருந்துச்சு ஏ போர்டில், அடுத்த 2 நாள் வந்து 5 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இது வந்து ஏப்ரல் மந்தோட முதல் தேதி, அதனால் 000 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 00 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 00 அல்லது 000. இப்போ போன ரிசல்ட் வந்த மாதிரி டைரெக்டாக வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 500 பாக்ஸ், 500 பாக்ஸ் எடுக்கலாம். 500 பாக்ஸ் அப்படின்னா 005 அல்லது 050 அது மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 000 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 000 இல்லை அப்படின்னா இந்த பேலன்ஸ் நம்பர் அப்படியே வரலாம். ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் பார்த்துக்கோங்க. 0 கன்ஃபார்ம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா 3 0 இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 000 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 00 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங். அடுத்தது 7 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால் ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி தான் ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 00 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை 08, இப்போ நேற்று கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 055 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 055ல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வரல, 05 மட்டும் பாஸ் ஆச்சு, 502. அதே மாதிரி இங்கே 00 இருக்குது, அங்கே 55 இருந்துச்சு, ஒரு 5 வந்துச்சு. இங்கே 00 இருக்குது, அதனால் 00 வரலாம், இல்லை 000 வரலாம், இல்லை சிங்கிள் 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது மாதிரி சிங்கிள் 0 வந்துச்சு அப்படின்னா 00, சிங்கிள் 0 வந்துச்சுன்னா 08 அல்லது 80 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 08 அல்லது 80. இப்போ ரிசல்ட் வந்த நம்பர்லேருந்து ரிப்பீட்டடாக வரும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா 50 அல்லது 05, 57 அல்லது 75, 70 அல்லது 07. இது ஆல்போர்ட் நம்பர்ஸ், அதாவது ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் 2 நம்பர்லேருந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நாளைக்கு ஏப்ரல் 1 அப்படிங்கிறதுனால சிங்கிள் 0 வரலாம், இல்லை 00 வரலாம், இல்லை 000 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 00, சிங்கிள் 0, 000 பார்த்துக்கோங்க. அது இருக்குது அப்படிங்கிறதுனால. இல்லை அப்படின்னா இந்த ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள். 00 0 வந்துச்சுன்னா அதோட 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, அல்லது 80, 50 அல்லது 05, 57 ஆர் 75, 70 ஆர் 07 அப்படிங்கிறது ரிசல்ட் வந்த நம்பர்லேருந்து எடுத்திருக்கிறது. ஃபஸ்ட்டு உள்ள 3 நம்பர் வந்து பேலன்ஸ் நம்பர்லேருந்து எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை பேலன்ஸ் நம்பர் அப்படியே வரலாம், பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் இதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸ். என்னோட ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் இதுதான் ஆல்போர்ட் நம்பர்ஸ். சிங்கிள் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 08 அல்லது 80. அது இல்லாமல் ஆல்போர்ட் நம்பர்ஸ் வந்து சார்ட்லேருந்து எடுத்தது. இப்போ 507 இருக்கு. 507ல் 6 வரலாம் அப்படின்னு நினச்சோன்னா 0 வந்திருக்கு, 1 வரலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இல்லை 7 வந்ததுனால 6 வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 5ம் இருக்குது, 7 இருக்குது. எனி 1 6 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 61 அல்லது 16, 61 வரலாம், இல்லை 16 வரலாம். 49, 5 வந்ததுனால 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 7 வந்ததுனால 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 49 ஆர் 94, 49 ஆர் 94
7 வந்துச்சுன்னா 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். 7 வந்துச்சுன்னா 4 வரலாம், இல்லை 2 வரலாம். இப்போ 7 வந்ததுனால 02 அல்லது 20 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து 64 எகெயின் அதே தான். 0 வந்துச்சுன்னா 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மாதிரி வந்துச்சுன்னா பிசியில் 64 அல்லது 46 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 64 பிசியில் 46 அப்படிங்கிறது ஏபியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எகெயின் 1 வரும்னு நினச்சிங்கன்னா, இப்போ 5 வந்ததுனால 9 வரும் அப்படின்னு நினச்சோன்னா, 0 வந்ததுனால 1 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 19 ஆர் 91. எகெயின் 04 ஆர் 40, 29 ஆர் 92. ஆல்ரெடி சொன்னதான் பவர் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ 7 வந்ததுனால 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 5 வந்ததுனால 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இது வந்து என்னோட செகண்ட் கெஸ்ஸிங்கில் கொடுத்த நம்பர்ஸ். செகண்ட் கெஸ்ஸிங்கில் 61 ஆர் 16, 49 ஆர் 94, 02 ஆர் 20, 64 ஆர் 46, 19 ஆர் 91, 04 ஆர் 40, 29 ஆர் 92ங்கிறது என்னோட ரெண்டாவது கெஸ்ஸிங். ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் 000880 இல்லை, ஃபஸ்ட்டு உள்ள 3 நம்பர் தான். அடுத்து உள்ள 6 நம்பர்ஸும் ரிசல்ட் நம்பர்லேருந்து எடுத்தது. ரிசல்ட் நம்பர்லேருந்து பேலன்ஸ் நம்பர்லேருந்து எடுத்தது, ரிசல்ட் வந்த நம்பர்லேருந்து எடுத்தது. ஃபஸ்ட்டு உள்ள 3 நம்பரில் ஒரு நம்பராவது பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 0 கன்ஃபார்ம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிங்கிள் 0 வரலாம், இல்லை டபுள் 0 வரலாம், இல்லை 000 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் இப்போ 00 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 00க்கு பதிலாக 66 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 55 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். சார்ட்டில் இருந்து பாருங்கள். இப்போ 755 507 அப்படின்னு ரிசல்ட்டு. 7 வந்து ரிப்பீட்டடாக வரும் அப்படின்னு நினச்சோன்னா, 7 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 507 7 பேஸ் பண்ணி எடுத்தோன்னா 785 அப்படின்னு எடுக்கலாம், 785 எடுக்கலாம், இல்லை 755 எடுக்கலாம். 785 755 இல்லை அப்படின்னா 525 எடுக்கலாம். 552 ஆர் 525 525 ஆர் 552 எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தோன்னா 575 இருக்குது, 755 இருக்குது. மேலேயும் பார்த்தோம் அப்படின்னா 755, கீழே உள்ள நம்பர் டேரெக்டாக எடுத்தாவே நேராக எடுத்தாவே பார்த்தோம் அப்படின்னா 755 இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா 566 இருக்குது. இப்போ 5 வந்து 6 ஆச்சு அப்படின்னா 656 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 66 வரும்னு நினச்சிங்கன்னா 656 எடுக்கலாம். இப்போ ஆல்போர்டில் பார்த்தோம் அப்படின்னா 64 கொடுத்துருக்கேன், 64 ஆர் 46 கொடுத்துருந்தேன். 64 ஆர் 46ஓட 6 வரலாம், இல்லை 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சார்ட் நல்லா பாருங்கள், சொல்கிற பிளேசஸ் பாருங்கள். கண்டிப்பாக பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு எந்த நம்பரை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் பண்ணலாம். சார்ட் நல்லா பாருங்கள். அடுத்தது ரிசல்ட் நம்பர், பேலன்ஸ் நம்பர் பாருங்கள். அதான் ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங். ரிசல்ட் நம்பர், பேலன்ஸ் நம்பர். அடுத்தது ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங்கில் இருக்கக்கூடிய ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 நம்பர் பார்த்துக்கோங்க நல்லா. 00 08 80. அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்த நம்பர்லேருந்து ஆல்போர்ட் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் ரெண்டாவது கெஸ்ஸிங்கில் ஒரு ஆல்போர்ட் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன்.
அது இல்லாமல் ட்ரா நம்பர் பாருங்கள் 763 763 3 இல்லை, சார்ட்டில் 3 கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.